யோகாம்பாஸில் இப்போ சாம்பார் பொடி, ரசப்பொடி, இட்லி தோசை மிளகா பொடி, பருப்பு பொடி அண்ட் டீடாக்ஸ் பொடி, டீடாக்ஸ் டீ பொடிங்கிறது கஷாய பொடி. இது எல்லாமே இப்போ தயாராக இருக்குது. உங்களுக்கு எல்லாருக்கும் இதோடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கீழேயும் கொடுத்துருக்கோம். வாட்ஸ்அப் நம்பர் அது வழியாக நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அதை தொடர்பு கொண்டு நீங்கள் பதிவு பண்ணிடனா அதை அனுப்பி வைக்கிறதுக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பாள் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இது ஒரு 1 pot மீல். இப்போ 1 pot மீல் எல்லாருக்கும் ரொம்ப சௌரியமான ஒரு இதாக இருக்குது இல்லையா? இது என்னன்னு கேட்டீங்கன்னா ராஜ்மா ரைஸ். ராஜ்மா ஆனால் நம்ம ரைஸ் பண்ணுறதோடையே சேர்த்து போட்டு வேக வைக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா வேகாது. அதனால் தயவு செஞ்சு ராத்திரி ஒரு 6 to 8 hours ஊற வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. காத்தால் எழுந்து இதை ஒரு 5-6 விசில் கொடுத்து வாங்கிடுங்கோ. வரும்போது இப்படி நல்லா வெந்திருக்கு, இந்த மாதிரி அளவுக்கு வேக வச்சுருங்கோ. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரைஸோட கூட்டு போட்டு பண்ணினேன்னா இன்னுமே நல்லா மசிஞ்சு நல்லாயிருக்கும். ஸோ இது ஒரு 4-5 விசில் கொடுத்து வாங்கி எடுத்து வச்சுருக்கேன். ரைஸ் ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன். ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நாலு டீஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்டுருக்கேன். 2 டீஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். ஜீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன் போடுறேன். இதில் நான் வந்துட்டு இன்றைக்கி தயிர் யூஸ் பண்ண போகிறேன். தயிர் வேண்டாம் அப்படிங்கிறவா தயிர் இடத்துல நீங்கள் வந்து தக்காளி யூஸ் பண்ணி பண்ணுறேன்னா பண்ணிக்கோங்க. தயிர் பண்ணின தக்காளி வேண்டாங்கிறவா தயிர் விட்டும் பண்ணலாம். இது எப்படி பண்ணினாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு புளிப்பு டேஸ்ட்டுக்கோசரம் இந்த தயிரோ ஆர் தக்காளியோ நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த இதில் பிரிஞ்சி இலை 2 போடுறேன். அன்னாசி மூக்கு 1 போடுறேன். பட்டை துண்டு 2, கல்பாசி ஒரு சின்ன பீஸ், கருப்பு ஏலக்காய் 1. இது ஆப்ஷனல். நீங்கள் உங்கள்கிட்ட பச்சை ஏலக்காய் தான் இருக்குன்னா அது கூட போடலாம். 4 கிராம்பு போடுறேன். ஒரே ஒரு வெங்காயம், ஒரு சின்ன பீஸ் இஞ்சி பொடியாக நறுக்கினது போடுறேன். மஞ்சப்பொடி ஒரு 1/4 டீஸ்பூன், ஒரு 1/2 டீஸ்பூன் காரப்பொடி. அடுத்து சின்னதாக வச்சுக்கோங்க எல்லாத்தையும், ஏன்னா கறிக்கிடக்கூடாது பொடியெல்லாம். அதில் இந்த எண்ணெயில் நல்லா வறுத்துட்டு இந்த கப்பால் 1 கப்பு தான் இந்த பாஸ்மதி ரைஸ். இதை நல்லா களைஞ்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஒரு 1/4 கப் கிட்டக்க தயிர் விடுறேன். 1/4 கப்லேருந்து 1/2 கப் வரைக்கும் விடலாம். இதில் இன்னும் ஒரு 1/2 டீஸ்பூன் தனியா பொடி. வேக வச்சு ராஜ்மாவையும் இந்த ஆட் பண்ணலாம். ராஜ்மா மசாலா ஆர் சோலை மசாலா ஏதாவது ஒன்று ஒரு 1/2 டீஸ்பூன் யூஸ் பண்ணுவோம். கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன். தயிரை இதில் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு தயிர் பிடிக்காது அப்படின்றவா தாராளமாக நீங்கள் தக்காளி நறுக்கி போட்டு இது பண்ணிக்கோங்க. எங்களுக்கு தயிர் பிடிக்கும், அதனால நான் தயிர் ஆட் பண்ணிக்கேன். இந்த ரைஸை இதில் ஆட் பண்ணுவோம். ப்ரெஷர் குக்கரில் வைக்கிறதுனா எப்பயுமே யூஸ்வலி சொல்லுவேன் 1:1.5 தண்ணி வைங்கன்னு. ஸோ நம்ம வந்து தயிர் 1/2 கப் போட்டிருக்கோம். அந்த ராஜ்மா வெந்த தண்ணியுமே கொஞ்சம் இருக்குது. ஸோ நம்ம ஒரே 1 கப்பு தண்ணி விடலாம். முன்னாடியே போட்டிருக்கணும், மறந்து போயிட்டேன். ஒரு சின்ன பிஞ்ச் மஞ்சப்பொடியும் ஆட் பண்ண கொடுத்துல. டிஷ்க்கு தேவையான உப்பு ஒரு 3/4 டீஸ்பூன், கொஞ்சமாக கொத்தமல்லி. மீடியம் ஹையில் வச்சுருக்கேன். 2 விசில் வாங்கி அணைச்சிட்டோன்னா கடகடன் ரெடி ஆகிடும். 2 விசில் வந்தப்புறம் பார்க்கலாம். ஸோ இந்த ராஜ்மா சாவல் ரெடி ஆகிடுது.
கொஞ்சம் டைம் விட்டு எடுத்தேன்னா நல்லா இந்த மாதிரி ஒலப்பூரின்னு நல்லாயிருக்கும். உடனே திறந்தேன்னா அது இதாகிடும். ஸோ இந்த ஸ்டேஜில் இதில் இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு ஜோராக பரமாறினேன்னா ஜோரான ராஜ்மா சாவல் வித் தயிர் பச்சடி நீங்கள் எது வேணால் தொட்டுன்னு இதுக்கு சாப்பிட்லாம். ஆனியன் ரைத்தா, மிக்ஸ்ட் வெஜிடபிள் எல்லா அது குடமிளகா, குக்கும்பர், ஆனியன், தக்காளி எல்லாம் போட்டு ஒரு ரைத்தா பண்ணி சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். ப்ரோட்டீன் ரிச். அட் த சேம் டைம் நான் ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். இதில் வந்து நம்ம ரெகுலர் வாட்டர் விடுறதுக்கு பதிலாக இந்த ராஜ்மாவை வேக வச்ச தண்ணியே வச்சுருந்தேன்னா அதை விட்டுட்டேன்னா கூட நன்னாவே இருக்கும். ஸோ அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம். அதை நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சப்பாத்திக்கெல்லாம் தொட்டுன்னு சாப்பிட்ற மாதிரி ஒரு சப்ஜி தான் இது. லக்னோலெல்லாம் பண்ணுவா. நீங்கள் அங்கே போயிருக்கிறவா, அங்கே ஸ்டே பண்ணுறவாளாக இருந்தால் நிச்சயமாக இதை சாப்பிட்ருப்பேன். இது என்னன்னு கேட்டீங்கன்னா பரங்கிக்காயை வச்சு ஒரு சப்ஜி. அதுக்கு கால வேளையில் பிரேக்ஃபாஸ்ட்டே அவளுக்கு அந்த சப்ஜியும் பூரியும் தான் பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும் லக்னோலெல்லாம் பார்த்தீங்கன்னா. ஸோ லக்னோவில் இருக்கிறவா எல்லாருக்கும் இது தெரிஞ்சிருக்கும். லக்னோ போயிட்டு வந்தவாலும் இதை சாப்பிட்ருப்பேன் நிறைய பேர். பட் இது வந்து கொஞ்சம் சின்ன சின்ன மாடிஃபிகேஷனோட நமக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம வந்து அப்படியே அந்த ஸ்டைலை நம்ம அப்படியே எடுத்து சாப்பிடவும் முடியாது இல்லையா. ஸோ நமக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன யூஸ் பண்ணி பண்ணலாமோ அதை யூஸ் பண்ணி நான் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் உங்களுக்கு எது வேண்டாமோ அதை நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க. பிகாஸ் நான் இதில் வந்துட்டு கலோஞ்சின்றது யூஸ் பண்ண போகிறேன். இந்த கலோஞ்சிங்கிறது இப்படி இருக்கும். அது கலோஞ்சிங்கிறது வந்து கிட்டத்தட்ட எள்ளு மாதிரியே இருக்கும் பார்க்கறதுக்கு. ஆனால் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இதுதான் வெங்காயத்தோட ஒரு சீட் சொல்லுவாள் இந்த கலோஞ்சிங்கிறது. இது வந்து அதோட ஸ்மெல் கொஞ்சம் நல்ல ஒரு அரோமேட்டிக்கான இதுவாக இருக்கும். ஸோ இது ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம பார்க்கலாம். இது வந்து பூரியோடு நல்லாயிருக்கும், சப்பாத்தியோடு நல்லாயிருக்கும். ஆர் நீங்கள் இதெல்லாம் எதுவுமே வேண்டாம், தால் ரைஸோடு இதை தொட்டுன்னு சாப்பிட்றேன் அப்படின்னா கூட ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் இது என்னன்னு கேட்டீங்கன்னா பரங்கிக்காய் இந்த மாதிரி கொஞ்சம் தோலியோட எலஸாக இருக்குது பார்த்தீங்களா, அதை கூட நீங்கள் வாங்கி கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு இது வந்து ஒரு 1/4 கிலோ கிட்ட இருக்கிற பரங்கிக்காய், அதுக்கு ஒரே ஒரு உருளைக்கிழங்கு, அதையும் இதையும் ஒரே மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. அதுதான் அங்கே இருக்கிற முக்கியம். பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்குது கட் பண்ணதில். உருளைக்கிழங்கு வந்து நல்லா தண்ணியில் போட்டு வச்சுருந்தாலும் அது கருக்காமல் இருக்கும். அதனால் ரெண்டுத்தையும் ஒரே மாதிரி கட் பண்ணி போட்டு வச்சுருக்கேன். அதே மாதிரி வெங்காயமும் நீள நீளமாக அதே மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. எண்ணெய் விடலாம். ஒரு 5 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்டுருக்கேன். ஸோ எண்ணெய் காஞ்சிருக்கு. ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு போடுறேன், 1/4 ஸ்பூன் வெந்தயம் போடுறேன், ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம் போடுறேன், சோம்பு ஒரு 1/2 டீஸ்பூன். எல்லாமே இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கே. அதேமாதிரி ஒரு 1 டீஸ்பூன் கிட்ட இந்த கலோஞ்சி போடுறேன். ஒரே ஒரு வரமிளகா ஸ்லிப் பண்ணி போட்டிருக்கேன். இதில் ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணது ஆட் பண்ணுறேன். கருவேப்பிலை, பச்சை மிளகா ஒன்று பொடியாக கட் பண்ணது போதும். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக, ரொம்ப டேஸ்டியாக, ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது நிச்சயமாக நிறைய பேர் போயிருந்தவாலும் சாப்பிட்ருப்பேன். நமக்கு வந்து இந்த பரங்கிக்காயை வச்சு என்ன பண்ணுறது, வெறும் சாம்பார் கூட்டு, இல்லைன்னா வந்து பால் கூட்டு, இல்லைன்னா நம்ம வேறு ஏதாவது தொகையல் இந்த மாதிரி தான் பண்ணணும். இது சப்ஜியாகவும் பண்ணலாம், பூரியோடு நல்லாயிருக்கும். இதை வந்து நீங்கள் சப்பாத்தியோடு சாப்பிட்லாம். இந்த மாதிரி சப்ஜியாகவும் இதை பண்ணலாம்ன்றதுக்கோசரம் தான் இதை நம்ம எடுத்துக்கணும். இல்லை எல்லா கறிகாயுமே டிஃப்ரெண்டான இதில் நம்ம சாப்பிட்றச்சே அதுக்கு உண்டான டேஸ்ட்டே ரொம்ப வேறு மாதிரி இருக்கும். அடுப்பு சின்னதாக வச்சுக்கிறேன். இந்த ட்ரையாக ஆட் பண்ண வேண்டிய இதெல்லாம் ஆட் பண்ணலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போடுறேன், 2 ஸ்பூன் தனியா, பச்சை மிளகா வேறு போட்டிருக்கோம், ஒரே ஒரு வரமிளகா போட்டிருக்கோம். ஸோ காரம் பார்த்து போட்டுக்கோங்க. நான் ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்ட காரப்பொடி போடுறேன். இதெல்லாம் எண்ணெயில் ஜஸ்ட்டு ஒரே ஒரு பரட்டிட்டு பரங்கிக்காயை ஆட் பண்ணலாம். இந்த உருளைக்கிழங்கையும் போட்டுடலாம்.
சப்ஜிக்கு தேவையான உப்பு போட்டுடலாம். ஒரு 3/4 டீஸ்பூன் கிட்ட போட்டுறேன். நம்ம எடுத்துகிட்டு இந்த அளவுக்கு வந்து நிச்சயமாக ஒரு 2லேருந்து 3 பேர் சாப்பிடலாம். ஜஸ்ட் ஒரு கை தண்ணி தெளித்து மூடி மெதுவாக சிம்மில் வச்சு, அதாவது மீடியம் ஹையில் வச்சுட்டு வதக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் ஒரு தடவை திருப்பி விட்டுருக்கலாம். இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக வதங்கிடும். ஏன்னா பரங்கிக்காய் ரொம்ப லேட் ஆகாது. ஜஸ்ட் நம்ம உருளைக்கிழங்கும் பரங்கிக்காயும் அதனால தான் ஒரே மாதிரி சைஸில் போடணும்னு சொன்னேன். உருளைக்கிழங்கு ரொம்ப தடியாக போட்டேன்னா பரங்கிக்காய் ரொம்ப சீக்கிரம் ஸ்மாஷ் ஆகிடும். உருளைக்கிழங்கு வேகிறதுக்கும் லேட் ஆகும். அதனால் ரெண்டையும் ஒரே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஸோ இது கொஞ்சம் ரெடி ஆகட்டும், பார்க்கலாம். 7 மினிட்ஸாக அது மாதிரி திறந்து மூடி வதக்கிட்டு இருக்கோம். இந்த ஸ்டேஜில் உருளைக்கிழங்கு வெந்திருக்கான்னு பார்க்கலாம். இது பரங்கிக்காய் நல்லா வெந்திருக்கு. இது உருளைக்கிழங்கு இன்னும் கொஞ்சம் மூடி வதக்கணும். நான் இந்த சமயத்தில் லைட்டாக ஒரு 1/2 டீஸ்பூன் சுகர் போடுறேன். இது ஆப்ஷனல், வேண்டாம்னா போடாதீங்க. அதே மாதிரி ஆம்ச்சூர் பொடி ஒரு 1 டீஸ்பூன் போடுறேன். இது இல்லை எங்களுக்கு கிடைக்காது அப்படிங்கிறவா நீங்கள் வந்து லெமன் புழிஞ்சிக்கிறேன்னா புழிஞ்சிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் மூடி போட்டு வதக்கலாம். ஸோ இது நல்லா ரெடி ஆகிட்டு ஆல்மோஸ்ட் எல்லாமே நல்லா மசிஞ்சுடும். இதில் இப்படி மசிச்சு விட்டேன்னா கொஞ்சம் உங்களுக்கு எதாவது தெரியணும்னா ரொம்ப மசிக்காதீங்கோ, அப்படியே விட்டுருங்க. ஸ்டேஜில் அடுப்பை அணைச்சிட்டு இதில் போட்டுருங்க. ஜோரான பரங்கிக்காய் சப்ஜி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக, ரொம்ப டேஸ்டியாக, ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நம்ம பரங்கிக்காய் வச்சு என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறவாளுக்கு ஜஸ்ட் அது மட்டும் இல்லை, சப்ஜியும் பண்ணி சாப்பிட்லாம். இது சப்பாத்தியோட பூரியோடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கேட்குறேன். நன்றி.